சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிளவுஸினுடைய முன்கழுத்து உயரம், அகலம், மாடல் கழுத்து வச்சு என்ன பண்ணணும், போட் நெக் வச்சு என்ன பண்ணணும், க்ளோஸ் நெக் வச்சு என்ன பண்ணணும், வீ நெக் வச்சு என்ன பண்ணணும், காலரில் என்ன டைப்லாம் வைக்கும் போதெல்லாம் அளவுகள்லாம் எப்படிலாம் அளவு எடுக்கணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோ விரிவாக அதில் என்ன அப்படி என்ன கழுத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான். அதாவது நம்மளோட ஒரு பாடி மெஷர்மெண்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்டுகள் தேவை அப்படிங்கிறது, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு கார்மெண்ட் தைக்கிறதா இருந்தாலும் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்கான பேசிக் கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது நம்ம அடுத்தது எடுக்க போகிறது முன்கழுத்து இறக்கம். அதாவது முன்கழுத்து இறக்கம் அப்படிங்கிறது எதை நம்ம டிபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி கழுத்து எவ்வளோ இறக்கம் வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு சிலருக்கு 6 இன்ச் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும். அதே 6 இன்ச்சு இன்னொருத்தருங்களுக்கு பார்த்தா ரொம்ப மேலே இருக்கும். அதே இன்னொரு டைப் ஆஃப் பாடி ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ நெக்காக இருக்கும். அப்போ ஒரு 6 இன்ச் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது 3 வகையாக நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளா ஒரு கெஸ் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வைக்க முடியாது. அவங்களுடைய ஹைட் என்ன, அவங்களுடைய கப் ஷேப்பினுடைய பஸ்டினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் முன்கழுத்து அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுவோம். அப்படி எடுக்கும்போது யார் யாருக்கெல்லாம் முன்கழுத்து நம்ம மேலே வைக்கணும் அப்படின்னா, கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் நார்மலாக தான் வைப்போம். அதாவது 5.5 6 அந்த அளவு தான். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் அப்படின்னா நம்ம லோ நெக்காக போடலாம். ஏன்னா நம்ம சாரீ வேர் பண்ண போகிறோம். அப்போது உங்களுடைய நெக்கினுடைய டீப் வெளியே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம டீப் நெக்காக போடலாம். அது 6.5 7 வரைக்கும் கூட நம்ம அதனுடைய இறக்கம் வைக்கலாம். அதுவே ஒரு சுடிதாரோ அல்லது ஒரு லாங் ஃப்ராக்கோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போடும்போது கம்பல்சரி நம்ம நெக்கு மேலே தான் வைக்கணும். அப்படி மேலே வைக்கணும் அப்படின்னா அதனுடைய அளவு எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா, லோ நெக்குக்கு 6 6.5 வைக்கிறோம் அப்படின்னா மேலே 4.5 5 5.5 அந்த மாதிரி எடுப்போம். இதுவுமே ஷோல்டர்னுடைய ஹை பாயிண்ட்ல இருந்து நம்ம டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி எது வரைக்கும் நமக்கு இறக்கம் வேணுமோ அந்த இறக்கத்தை நம்ம மார்க் பண்ணி நம்ம முன்கழுத்தினுடைய இறக்கம் எடுப்போம். இந்த முன்கழுத்தினுடைய இறக்கம் எதனால நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்னா, சுடிதார் அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக போடும்போது நெக்கு லூஸ் வரும். லூஸ் வரும்போது நமக்கு மற்ற ஒர்க் பண்ணும்போது அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது. அது நமக்கு கவனம் பூரா அது மேலே இருக்கும். அதுவே நம்ம கரெக்டான ஒரு அளவு க்ளோஸ் நெக் மாதிரி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே நமக்கு நெக்கு லூஸ் ஆகிறதோ நம்மளுடைய பஸ்ட் இது பண்ணுறதோ தெரியாது. அப்போ நம்ம முன்கழுத்தினுடைய இறக்கம் அப்படிங்கும்போது பல விஷயங்களை நம்ம கவனிக்கணும். சாரீ பிளவுஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம நெக்கு டீப்பாக வச்சுக்கலாம். அதுவே நம்ம சிங்கிள் ஃப்ளீட் தான் போடுறோம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அப்படின்னா நெக்கு நம்ம மேலே வைக்கணும். அதே மாதிரி கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் நெக்கு மேலே தான் வைக்கணும். ஏன்னா கப் ஷேப்பினுடைய வெயிட் முன்னாடி சாகிங் ஆகும்போது உங்களுக்கு ஷோல்டர் அளவையும் சேர்த்து கீழே இழுத்துட்டு வரும். அப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம கரெக்டான யோக்கு கொடுத்து அதுக்கு நமக்கு நெக்கு மேலே வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அதுவுமே ஃபிட்டிங் நமக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி சுடிதார் போடுறோம் அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருந்தாலும் சரி ஹைட்டாக இருந்தாலுமே சரி அவங்களுடைய பஸ்ட் ஒரு சிலருக்கு நம்மளுடைய நெக் பாயிண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு நமக்கு ஆம்ஹோல் கிட்ட இருந்து பஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி 2 டைப்பான பாடி அமைப்பு இருக்குது. அதாவது ஒரு சிலருக்கு 4 5 வச்சாவே நமக்கு அந்த பஸ்டனுடைய அந்த குழி தெரியும். ஒரு சிலருக்கு 7 8 வச்சா கூட தெரியாது. இதுதான் நம்ம லேடிஸினுடைய பஸ்டனுடைய அமைப்பு. அதாவது நமக்கு மேல் அது நம்ம நார்மலாகவே சொல்லுவாங்க, நெஞ்சு மேலே ஏறின மாதிரி இருக்குது, அதனால எனக்கு நெக்கு க்ளோஸாக வைங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலருக்கு எனக்கு செஸ்ட் ரொம்ப லோவாக தான் இருக்கும், 8 இன்ச்சு வச்சா கூட எனக்கு அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த 2 டைப்பான நம்மளுடைய உருவ அமைப்புகள் மேக்சிமம் பஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 அமைப்பான உருவ அமைப்புகள் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 8 இன்ச்சு வச்சா கூட இவங்களுக்கு பஸ்ட்
ஃபுல் கவர்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஷார்ட்டாக இருப்பாங்க, பஸ்ட் நல்லா மேலேயே இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4-4.5க்கு மேலே வச்சா இவங்களுக்கு சாரி போட்டாலுமே அந்த பஸ்டனுடைய கப் ஷேப் வந்து மேலே தெரியும் அப்படிங்கிறத நம்ம ஒரு உருவ அமைப்பை பார்க்கும்போதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்க கழுத்துக்கு ரொம்பவே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப நீட்டாகும். ஏன்னா அதில் நிறைய மாடல் நம்ம வைக்கிறோம். அந்த மாதிரி மாடல் வைக்கும் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கீழே ஷார்ப்பா வைக்கிறதுக்கெல்லாம் கூட இன்னும் ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ நம்ம இறக்கி கூட வைக்கலாம். ஆனா ஃபுல் ப்ராடா வைக்கிறது வந்து நம்ம மேலே வைக்கிற நார்மல் அளவு தான். அது கரெக்டா பார்த்து வைக்கணும். நம்ம அளவு எடுக்கும் போது என்ன அளவு எடுக்கிறோமோ போடும்போது அதை விட ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு கீழே தான் வந்து, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் போட்டு நெக்கு கட் பண்ணுவோம். ஆனா நம்ம போடும்போது அது அந்த ஸ்கொயர் மாதிரியே நிக்காது. ஏன்னா நம்ம வைக்கிறது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன், மேக்சிமம் ஃப்ரண்ட் ஓப்பன் தான். அதுவே பேக் ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து நீங்க என்ன ஷேப் வைக்கிறீங்களோ அது அப்படியே ஃபிட் ஆகும். அதுவே பேக் ஹூக்ல வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம கட் பண்ண போறது இல்லை ஃப்ரண்ட்ல. அப்போ அந்த ஷேப் என்ன நீங்க வைக்கிறீங்களோ அது அப்படியே ஃபிட்டா நம்ம கப் ஷேப்புக்கு எந்த அளவுல வைக்கிறீங்களோ அது அப்படியே இருக்கும். ஆனா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல ஹூக் வைக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா கீழே இழுத்து நம்ம போடும்போது லைட்டா ஒரு என்னதான் ஒரு ரவுண்ட் ஷேப் நம்ம கொடுத்தாலும் அது ஒரு வி ஷேப் மாதிரியோ யூ ஷேப் மாதிரியோ லைட்டா வந்து கீழே இறங்கும். அப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் ஆவது உங்களுக்கு டவுன் ஆகும். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் எடுக்கணும். நம்ம எடுக்க போறது யாரோ எந்த மாதிரியான உருவ அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம அளவு எடுக்கணும். அளவு எடுக்கும் போது இது வந்து போட் நெக்குக்கு ஒரு அளவு எடுப்போம், ஃபுல்லா வந்து க்ளோஸ் நெக்குக்கு ஒரு அளவு எடுப்போம், நார்மலா சுடிதாருக்கு ஒரு அளவு எடுப்போம், பிளவுஸுக்கு ஒரு அளவு எடுப்போம். இதுவே போட் நெக்கை விட இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வேணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு அளவு எடுப்போம். இந்த மாதிரி பல அளவுகள் வந்து நம்ம முன்னாடி எடுப்போம். அப்படி எடுக்கிற ஒவ்வொரு அளவுக்குமே நம்ம கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னா இந்த உடம்புக்கு நம்ம இந்த நெக்கு வைக்கும் போது இது கரெக்டா வருமா, அல்லது நமக்கு அது போட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பஸ்ட் மேல வருமா அப்படிங்கிறது. ஏன்னா ஜுவல் நெக் அப்படிங்கும் போது ஃபுல் கவர்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது போட் நெக்கு, அதுக்கப்புறம் போட் நெக்கும் இல்லாம ரவுண்ட் நெக்கும் இல்லாம ஈவனா ஒரு நெக் வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது தான் நார்மலான ஒரு ரவுண்ட் நெக்கு, அதுக்கு கீழே வைக்கிறது லோ நெக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் நெக்கு நம்ம மெஷர் பண்ணும்போது பல விதமா நம்ம மெஷர் பண்ணுவோம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம க்ளோஸா வைக்கும் போதுதான் எவ்வளவு டீப் வேணாலும் நம்ம கொடுத்துக்க முடியும். சப்போஸ் ஒரு வி நெக்கே கொடுக்குறோம், இந்த சப்யா சாஜி பிளவுஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுல்லா வியா தான் இருக்கும், கப் ஷேப் வந்து ப்ராக்கட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வைக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா நெக்கை வந்து க்ளோஸ்ல வச்சா எவ்வளவு டீப் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். அதுவே வந்து நீங்க நெக்கினுடைய அகலம் அதிகம் பண்ணும்போது, அதாவது ஷோல்டருடைய அளவை கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா நெக்கு மேல மேலதான் வரும். அப்ப லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து நிக்கிறது என்ன அப்படின்னா போட் நெக். போட் நெக் வந்து நம்ம எவ்வளவு வைடா வச்சாலும் இது அவ்வளோ வந்து நம்ம மேலே ஏற்றுவோம். அந்த மேலே ஏற ஏற நெக்கினுடைய வைடு வந்து நம்ம அதிகம் பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் இறக்க இறக்க நம்ம ஷோல்டனுடைய அளவை குறுக்கி கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு நெக்கு அமைப்பா இருக்கும். இப்போ இதில் நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஷோல்டர்ல ஹை பாயிண்ட்ல வச்சுட்டு டேப்பை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, ஸ்கேலை இப்படி கிராஸா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது ஜுவல் நெக்கு, ரெண்டாவது எடுக்கிறது போட் நெக்கு, மூணாவது எடுக்கிறது நார்மல் நெக்கு, நாலாவது எடுக்கிறது ரவுண்ட் நெக்கு, அதுக்கப்புறம் எடுக்கிறது நமக்கு வந்து டீப் நெக்கு. இந்த மாதிரி பல டைப்ல நம்ம மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுப்போம். அதே மாதிரி நம்ம என்ன டீப் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷோல்டர்னுடைய அகலத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரண்ட் நெக்குக்கு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து நீங்கள் நிறைய பேர் இதில் பிகினர்ஸாக இருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது டைரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட்டில் ஃப்ரண்ட் நெக்கில் இவ்வளோ வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ரிப்பீட்டடாக பார்க்க பார்க்க நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும். அதனால் எப்போவுமே நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ராப்பராக அது என்ன பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம், அதாவது ஷோல்டர் பாயிண்ட் அப்படின்னா கரெக்டாக இதுதான் ஷோல்டர் பாயிண்ட்டு. லென்த்து அப்படின்னா முன்னாடி டேப்பை இப்படி இறக்கி வைக்கணும், இப்படி கிராஸில் வைக்கிறது உயரம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்கேலை இப்படி குறுக்க வச்சு என்னென்ன அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு எல் ஷேப்பில் தான் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணுவோம். இப்படி கிராஸ் வச்சு நம்ம எடுக்க மாட்டோம், ஸ்ட்ரைட் வச்சு தான் நம்ம எடுப்போம். அப்போ அந்த மாதிரி டேப்பு வந்து ஒரே பாயிண்ட்ல தான் நிற்கும். நீங்க அந்த உயரத்தை என்ன நெக்கு வைக்கிறீங்களோ அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உயரத்தை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே வரலாம்.
அதே மாதிரி ரொம்ப டீப் நெக் போகும்போது ஷோல்டர் க்ளோஸ் வந்துடணும். ஷோல்டரும் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டாக இருக்கும். அதனால நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி ஒரு ப்ளவுஸை வந்து தைக்கிறீங்களோ, ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கிறீங்களோ, அதனுடைய அவுட்புட் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். கழுத்தை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்போ புதுசா பிகினஸா இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். அதே மாதிரி உங்களுக்கு அதுல இன்னும் விஷயங்கள் வந்து மார்க் பண்ணும் போதும் அந்த கால்குலேஷன் போடும் போதும் அதை இந்த கழுத்துலாம் நம்ம ஒரு அளவு எடுத்தோம்னா அதுல என்னென்ன சேர்த்தணும், என்ன மைனஸ் பண்ணணும், எந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரி அளவுகள் வேற மாதிரி எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் ஒரு வீடியோ ஒன்று வரும். அதே மாதிரி அதை லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணும்போது அது எப்படிலாம் மார்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும். ஸ்டிச்சிங் எப்போ பார்த்தீங்கன்னா முன்கழுத்து வந்து எப்படி தைக்கணும், எவ்வளோ விட்டு தைக்கணும், எப்படி மேல் துணி கீழ் துணி பைப்பிங் அந்த சைடில் பைப்பிங்க்கு இல்லைன்னா ஒரு கழுத்து பீஸ் வைக்கும் போது அந்த முன்கழுத்து வந்து எப்படிலாம் பிடிச்சி தைக்கணும் அப்படிங்கிற விளக்கங்கள் இது மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாட்டுமே. இப்போ முன்கழுத்து அப்படின்னாவே முன்கழுத்துக்கு ஒரு 4-5 வீடியோஸ் வந்துடும். அது மாதிரி ஒவ்வொரு அளவு எடுக்கிறதுல இருந்து அளவு கணக்கு போடுறதுல இருந்து மார்க் பண்றது, கட்டிங் பண்றது, தைக்கிறது வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வீடியோஸ் வரும். அதனால ஒவ்வொரு வீடியோவும் தவறாம பாருங்க, தவறாம நோட்ஸ் எடுத்து வைங்க. உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம். சிம்பிளா நம்மளோட வீடியோவோட ஹெட்லைனையே அப்படியே இப்போ டைட்டிலேயே இப்போ ஹெட்லைனா போட்டுக்கோங்க. அதுல உங்களுக்கு அதுல என்ன எழுதணும்னு தோணுதோ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அகலக்கழுத்து வச்சா இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. க்ளோஸ் நெக் வச்சாங்கன்னா இதுமாரி பண்ணணும். போட் நெக்னா இப்படிதான் சொல்லியிருக்காங்க. பின்பக்கமும் போட் நெக் வச்சு பக்கமும் போட் நெக் வச்சோம்னா தான் அதுல வந்து இந்த ஷோல்டர் மற்றது இது எல்லாமே வந்து இப்படிலாம் வரும். சப்போஸ் கழுத்து போட் நெக் வச்சு முன்கழுத்து இறக்கம் அதிகமா வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷோல்டருடைய அகலமோ கழுத்தினுடைய அகலமோ எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிற நிறைய விளக்கங்கள் இதுல அப்படியே ஒன் பை ஒன்னா சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி புரியலனா கூட கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பார்த்து அதை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஒரு வீடியோ அப்படியே லைனா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லையுமே உங்களுக்கு அந்த தொடர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேஷன் டெக்னாலஜியில் படித்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் கொண்டு வர முடியும். அதனால நோட்ஸ் எடுக்கிறதும் கரெக்டாக தெளிவாக எடுத்துக்கோங்க. பார்க்கும்போதும் கொஞ்சம் கவனமாக பாருங்க. அப்போதான் இது புரியும். ஏன்னா முழுக்க பிகினர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட தொடர். அதனால ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் தான் அதில் சொல்லியிருப்பாங்க. படம் போட்டும் காமிச்சிருப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதில் நல்ல பொறுமையாக அதில் கவனித்து அதில் பாருங்க. உங்களுக்கு நிறைய பலன் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம பேக் நெக் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா பேக் நெக் வந்து பிளவுஸில் முக்கியமான ஒரு பார்ட்டு. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பின்கழுத்து அப்படிங்கிறது மாடல் வைக்கிறதுல இருந்து பைப்பிங் வைக்கிறதுல இருந்து நாட் வைக்கிறதுல இருந்து போட் நெக் வைக்கிறதுல இருந்து அதுல க்ளோஸ் நெக் இருக்குது, வைட் நெக் இருக்குது, ரொம்ப ஓவர் வைடா வைக்கக்கூடிய நெக் இருக்குது, நெக்கே இல்லாம டோட்டலா பிளைனா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸா வச்சு ஒரு பிளவுஸ் தைக்கிறதும் இருக்கும். அதனால பின்பகுதியில வைக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதிக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அதுக்கு அளவு எடுக்கும் போதே அந்த அளவுகள்ல எப்படிலாம் அந்த அளவு எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த வீடியோல சொல்லியிருக்காங்க. அதனால அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த நாள் வரும்போது உங்களுக்கு உடனே வந்துடும். நம்ம சேனல்ல திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இரவு 7 மணிக்கு தவறாம வீடியோ வந்துட்டு இருக்குது. தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க. ஏற்கனவே பழைய வீடியோக்கள் உங்களுக்கு டூல்ஸ்ல இருந்து பார்க்கணும், ஒன்று விடாம தொடர்ச்சியா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா அதுல பிளேலிஸ்ட் அப்படின்னு போட்டு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நேரடியா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்டுக்கு போயிடும். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய முதல் வீடியோல இருந்து இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிற எல்லா வீடியோஸுமே லைனா வரும். வேற எந்த வீடியோவும் அதுல வராது. நமக்கு இப்போ இந்த சொல்லி கொடுத்துருக்கிற இந்த தொடர்னுடைய மெகா தொடர்னுடைய வீடியோஸ் மட்டுமே இருக்கும். அதில் நீங்க ஏதாவது விட்டு போனது இருந்துச்சுன்னா கூட நீங்க அதில் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதில் ஏபிசிடி போட்டிருக்கிறது தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இனிமேல் வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-2 போட்டு தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதனால நீங்க அதில் ஏதாவது விட்டு போயிருந்த வீடியோ ஏதாவது பார்க்கணுன்னா கூட இந்த பிளேலிஸ்ட்ல போய் கூட நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஆடியோ ட்ராக் அப்படின்னு செட்டிங்ஸ்ல கீழே பார்த்தீங்கன்னா வீடியோலேயே யூடியூப்ல நீங்க பார்க்கும்போது கீழே அந்த கீர் வீல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா ஆடியோ ட்ராக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆடியோ ட்ராக்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஆடியோ தமிழ் அப்படின்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு தமிழ்ல வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு அது வந்து ஆங்கிலத்துல வருது, மலையாளத்துல வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. அது வந்து டப்பிங் தனியா இருக்குது. இது வந்து உலக நாடுகள் எல்லாருமே பார்க்கறனால உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து தனியா வச்சிருக்கும். ஒரிஜினல் வாய்ஸ் தமிழ்ல தான் இருக்கும். நீங்க தொடர்ச்சியா வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அது ரொம்ப விளக்கமா புரியும். புதுசா பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.